சாமானிய மக்கள் வந்து சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கோல்டுங்கிற விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது சார்? இப்போ ஓகே, கோல்டு இஸ் அ இம்பார்ட்டண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ். ஒரு ஃபேமிலியே வந்து இந்த கோல்டோட ஹோல்டிங்கை வச்சு தான் அசஸே பண்ணுவாங்க. கண்டிப்பாக அவங்க எந்த அளவுக்கு கோல்டு வச்சுருக்காங்க அப்படிங்கிறத அவங்களோட ஸ்டேட்டஸ் அசஸ் பண்ணுறதுல என்னதான் நிலம் வீடு அதெல்லாம் இருந்தாலும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வர ஆரம்பிச்சது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் உங்களுக்கே தெரியும், ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது. அதே மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு ஒன்று வந்தது. அது என்ன அப்படின்னா 99.99% தான் 24 கேரட் பியூர் கோல்டு. ஆர்னமெண்ட் கோல்டுன்னு வந்துச்சுன்னா அது 22 கேரட் கோல்டு, காப்பர் சேர்க்கறதுனால. பட் பியூர் கோல்டுனா 99.99. கோல்டு மியூச்சுவல் ஃபண்டில் வாங்கினீங்கன்னா 1 கிராம் வாங்கினீங்கனாலே ஒரு அமௌண்ட் வேணும். ஆனால் டிஜிட்டல் கோல்டில் நீங்கள் ஃபிசிக்கலாக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் இந்த சாவரன் கோல்டு பாண்டுக்கும் இதுக்கு சின்ன டிஃப்ரென்ஸ்னால் என்ன சார் சொல்லுவீங்க? ஃபிசிக்கல் கோல்டில் நீங்கள் என்னென்னா யூ கேன் டச் ஃபீல் இட்டு. நார்மலாக ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது ஃபிசிக்கல் கோல்டை சேல் பண்ணும்போது மார்க்கெட்டில் இருக்கிற ப்ரைஸோட கம்மியாக தான் கிடைக்கிறது. ஸோ அப்படி பார்க்கும்போது எலக்ட்ரானிக் கோல்டு இஸ் ஆல்வேஸ் சேஃப். என்ன ஒன்றாலும் உங்களால் அதை ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் மிஸ்டர் ராம்குமார் சார் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் அப்துல். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டில் நிறைய டைப்ஸ் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்டு, ஸ்டாக்ஸ் இப்படி இருந்தாலும் சாமானிய மக்கள் வந்து சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கோல்டுங்கிற விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது சார்? இப்போ நல்ல கொஸ்டின் அப்துல். ஆக்சுவலாக அந்த காலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னா நம்மளோட ஒரு 2 ஜென்ரேஷன்ஸ்க்கு முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க ப்ரைமரியாக கன்சிடர் பண்ணுறது என்னென்னா எல்லோ மெட்டல் சொல்லப்படுற கோல்டு. ஓகே, கோல்டு இஸ் த இம்பார்ட்டண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ். பிகாஸ் அந்த ஒரு ஃபேமிலியே வந்து இந்த கோல்டோட ஹோல்டிங்கை வச்சு தான் அசஸே பண்ணுவாங்க. கண்டிப்பாக அவங்க எந்த அளவுக்கு கோல்டு வச்சுருக்காங்க அப்படிங்கிறத அவங்களோட ஸ்டேட்டஸ் அசஸ் பண்ணுறதுல என்னதான் நிலம் வீடு அதெல்லாம் இருந்தாலும் கோல்டு இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர். ஆஃப் லேட் என்ன ஆச்சு அப்படின்னா கோல்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து மாறிட்டே இருந்தது. அந்த காலத்தில் கோல்டை எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா நகையாக வாங்கி சேர்க்க ஆரம்பித்தாங்க. ஃபிசிக்கலாக வாங்க ஆரம்பிப்பாங்க. அதுதான் கோல்டுன்னு வந்தது. பட் கொஞ்சம் கொஞ்சமாக எவல்யூஷன் அதிகமாகும் போது இன்வெஸ்ட்மெண்ட்டோட பேட்டர்ன்ஸ்லாம் மாறும்போது ஆஸ் அ கோல்டு இன்றைக்கி கிட்டத்தட்ட நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம அந்த கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்னு பார்க்க ஆரம்பிச்சோன்னா நீங்கள் ரைட்லி மென்ஷன்டு ஃபிசிக்கல் கோல்டு ஒன்று பாராக இருக்கலாம், இல்லை அந்த பாரை கன்வெர்ட் பண்ணி ஆர்னமெண்ட்ஸாக வச்சுக்கலாம். அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன். அடுத்தது அதே கோல்டை அப்படியே டிஜிட்டலாக வச்சுக்கிறது. அந்த கம்பெனிஸ்லேயே அப்படியே கோல்டை வந்து இன்னும் எலக்ட்ரானிக் ஃபார்மில் டிஜிட்டலாக வச்சுக்கிறது. இது வந்து 2வது ஃபிசிக்கல் கோல்டு, டிஜிட்டல் கோல்டு. 3வது என்னென்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வர ஆரம்பிச்சது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் உங்களுக்கே தெரியும், ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது. அதே மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு ஒன்று வந்தது. அது என்ன அப்படின்னா இவங்க எதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னா இந்த டிமேட்டில் இருக்கிற ETF எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடிங் ஃபண்டில் அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. கோல்டு மைன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்தது. ஓகே, 4வது நம்ம ரெகுலராக ஸ்டாக்ஸை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி அஸ் அ கோல்டை வந்து கமாடிட்டியாக டிமேட் அக்கௌண்ட்டில் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடிங் ஃபண்டு கோல்டு ETF அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து 4வது டைப். அதுக்கப்புறமா கவர்மெண்ட் 2016 கவர்மெண்ட் வந்து தே ஸ்டார்டட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக SGB இன்றைக்கி ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற சோவரின் கோல்டு பாண்ட் அப்படிங்கிற இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ டோட்டலாக இன்றைக்கி கரண்ட்லி வி ஹாவ் 5 investment options inside the gold: physical gold, digital gold, then gold mutual fund, gold exchange trading fund and sovereign gold bond. ஓகே சார், இப்போ நீங்கள் வந்து இந்த 5 டைப்ஸ் வந்து சொன்னீங்க. ஸோ இது வந்து பேசிக்காக எப்படி ஒர்க் ஆகுன்றது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? ஃபிசிக்கல் கோல்டு உங்களுக்கே தெரியும், நம்ம எப்போவுமே லேடிஸ் வந்து கோல்டு அக்யூமுலேட் பண்ண பார்ப்பாங்க. அது ஆர்னமெண்ட்டாக வச்சுப்பாங்க, இல்லைனா பாராக வாங்கி வச்சுப்பாங்க. அதை வாங்கினீங்கன்னா நீங்கள் ஆப்வியஸ்லி உங்களுக்கு தான் சேஃப்டி, நீங்கள் தான் அதை பார்த்துக்கணும். 99.99% தான் 24 கேரட் பியூர் கோல்டு. ஆர்னமெண்ட் கோல்டுன்னு வந்துச்சுன்னா அது 22 கேரட் கோல்டு, காப்பர் சேர்க்கறதுனால. பட் பியூர் கோல்டுனா 99.99. ஸோ இந்த கோல்டு ஃபிசிக்கலாக பாரில் வாங்கி தே கேன் கீப் இட் இன் தேர் ஹவுஸ் ஆர் லாக்கர். பட் சேஃப்டி இஸ் அ மேஜர் இஷ்யூ ஓவர் தட். அதே வந்து டிஜிட்டல் ஃபார்மேட்டில் வச்சுக்கிறது தான் டிஜிட்டல் கோல்டு. ஸோ இந்த 2 விதமாக இருக்குது. தென் வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் சொன்னீங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கோல்டில் எப்படி பண்ணுறது அப்படின்னா லைக் ஃபண்ட் மேனேஜர் இருக்கிற மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கும் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு இருக்குது. எல்லா அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ்லேயும் அந்த மியூச்சுவல் ஃபண்டோட கோல்டு மியூச்சுவல் ஃபண்டு அவங்களோட 1 or 2 ஃபண்ட்ஸ் வச்சுருக்காங்க. இதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடிங் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற அந்த டிமேட் ஃபார்மில் இருக்கிற எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடிங் கோல்டு ETF இதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க.
அப்புறம் கோல்டு மைன் இருக்கும் சில கம்பெனிஸ், ஸோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடிங் ஃபண்டில் வந்துடுது. ஸோ எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடிங் ஃபண்டும் கோல்டு மியூச்சுவல் ஃபண்டும் கிட்டத்தட்ட இன்டர்ன் ஒன்றுக்குள்ளே ஒன்று தான். கோல்டு மியூச்சுவல் ஃபண்டில் வாங்கினீங்கன்னா மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடிங் கோல்டு இடிஎஃப்ல வச்சுருப்பீங்க. வேறஸ் நீங்கள் லைக் ஸ்டாக்ஸ் இண்டிவிஜுவலாக பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி கோல்டு இடிஎஃப்பை இண்டிவிஜுவலாக பர்ச்சேஸ் பண்ணலாம். மேஜர் அட்வான்டேஜ் என்னன்னு பார்க்கணுன்னா, ஃபிசிக்கல் கோல்டெலாம் வாங்கணுன்னா உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வேணும். ஒரு கிராம் வாங்கினீங்கனாலே ஒரு அமௌண்ட் வேணும். ஆனால் டிஜிட்டல் கோல்டில் நீங்கள் 100 ரூபாலேருந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், 1000 ரூபாலேருந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். வேற நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டுன்னு போயிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 1/4 கிராம் காயின், 1/2 கிராம் காயின், 1 கிராம் காயின் அப்படின்னு வாங்க ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கு ஏற்றது. டிஜிட்டல் கோல்டில் என்னென்னா எவ்வளோ ரூபா வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இடிஎஃப்லேயும் அதே மாதிரி தான், நீங்கள் உங்களால் எவ்வளோ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். கோல்டு மியூச்சுவல் ஃபண்டில் மினிமம் 5000 ருபீஸ்லேருந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே சார், இப்போ வந்து சாவரன் கோல்டு பாண்டுன்னு சொன்னீங்க சரிங்களா? இப்போ இது வந்து டிஜிட்டல் கோல்டு சரிங்களா? ஏன்னா ஃபிசிக்கலாக இருக்காது, நம்ம ஒரு பாண்டாக கன்வெர்ட் பண்ணி அந்த கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ ஃபிசிக்கலாக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் இந்த சாவரன் கோல்டு பாண்டுக்கும் இதுக்கு சின்ன டிஃப்ரென்ஸ்னால் என்ன சார் சொல்லுவீங்க? ஃபிசிக்கல் கோல்டில் நீங்கள் என்னென்னா யூ கேன் டச், ஃபீல் இட்டு, அப்பீலிங் இருக்கும். நாளைக்கு நீங்கள் அதை வேணுன்னா நீங்கள் ஆர்னமெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் எப்போ வேணாலும் அதை விற்றுக்கலாம். வேறு சாவரின் கோல்டு பாண்ட் அப்படின்னு கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுற இந்த எஸ்ஜிபி வந்து என்னென்னா நிறைய அதில் அட்வான்டேஜஸ் இருக்குது. பட் ஈஸியாக லிக்விடேட் பண்ண முடியாது. பிகாஸ் சாவரின் கோல்டு பாண்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, 2016-17 சாவரின் கோல்டு பாண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. அவங்க வந்து அன்னைக்கு அது வந்து எவ்ரி இயர் வந்து ஒரு 4 ட்ரான்ச்சேவாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு பர்டிகுலர் பீரியடில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் ஒரு பர்டிகுலர் பீரியடில் ஒரு 3 days to 5 days வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த சமயத்தில் இந்த எஸ்ஜிபியை எந்த ரெசிடென்ட் இண்டிவிஜுவலாக இருக்கிறவங்க அவங்கலாம் என்ஆர்ஐ வாங்க முடியாது. எந்த ரெசிடென்ட் இண்டிவிஜுவல் இல்லை எனி கம்பெனிஸ், எனி சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ் யாராக இருந்தாலும் வாங்கலாம். இவங்க வந்து ஒரு லிமிட்டேஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஒரு ஃபினான்ஷியல் இயரில் ஒரு இண்டிவிஜுவலால் 40 kgs வரைக்கும் தான் வாங்க முடியும். ஓகே, கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எஸ்ஜிபியில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா கவர்மெண்ட் சில எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க. அவங்க யாராக இருக்கணும்னா ரெசிடென்ட் இண்டிவிஜுவலாக தான் இருக்கலாம், இல்லைனா ஒரு ஹெச்யூஎஃப் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி அந்த அக்கௌண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு சேரிட்டபிள் இன்ஸ்டியூட்டாக இருக்கலாம். ஓகே, இவங்களுக்கு ஒரு லிமிட்டேஷன்ஸ் வச்சுருக்காங்க. எவ்வளோனா ஒரு இண்டிவிஜுவல்னால் ஒரு வருஷத்தில் 4 கிலோ தான் கோல்டு வாங்க முடியும். ஓகே, வேறஸ் அதுவே வந்து 20 kgs ஃபார் சேரிட்டபிள் இன்ஸ்டியூட். ஹெச்யூஎஃப்க்கும் 4 கிலோ இன்வெஸ்ட் பண்ணலாம். 4 kg வரைக்கும் ஒரு ஃபினான்ஷியல் இயரில் இன்வெஸ்ட் பண்ணலாம். எஸ்ஜிபி எப்படி கொடுக்குறாங்கன்னா ஒரு கிராம் ரேட்டில் கொடுக்குறாங்க, பர் கிராம் ரேட்டில் வாங்கிக்கலாம். ஸோ அந்த பர்டிகுலர் ஒரு பீரியடில் ஓப்பன் ஆகும்போது நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற நியர்பை இருக்கிற கவர்மெண்ட் பேங்க்கோ இல்லை ப்ரைவேட் பேங்க்கோ இல்லை ஷெட்யூல்டு பேங்க்கில் ஓப்பன் பண்ணலாம், இல்லை ஒரு லிஸ்டட் போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணுறாங்க. தென் த்ரூ என்எஸ்சி பிஎஸ்சி மூலமாக யூ கேன் பர்ச்சேஸ் இன்டு தட். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் என்ட்ரி ஆகலாம். ஓகே, கவர்மெண்ட் இதில் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்ன கொடுக்குறாங்கன்னா, எவ்ரி இயர் கோல்டில் இந்த பர்ச்சேஸில் வாங்குறவங்களுக்கு 2.5% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ஓகே, இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து டாக்ஸபிள் இன்கம்குள்ளே வந்துடும். ஓகே, இன்னொன்று என்னென்னா, வென் யூ ஆர் பர்ச்சேசிங் எஸ்ஜிபி த்ரூ ஆன்லைன் உங்களுக்கு ஒரு கிராமுக்கு 50 rupees டிஸ்கவுண்ட் தராங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, ஃபிசிக்கல் அவாய்ட் பண்ணணும், இன்றைக்கி மேக்ஸிமம் ஆன்லைன் சைடு போகணுங்கிறதுனால ஆன்லைன் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு கிராமுக்கு 50 rupees கம்மி பண்ணுறாங்க. இந்த கோல்டோட பீரியட் வந்து 8 years, எஸ்ஜிபியோட பீரியட் வந்து 8 years ஒர்க் அவுட் ஆகும். பட் ஆஃப்டர் த 5th இயருக்கு அப்புறமா நீங்கள் வேணும்னா அதை வந்து ஒரு மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணி விற்றுக்கலாம். பட் அப் டு 5 years வந்து இட்ஸ் அ லாக் இன், யூ கேன் நாட் கம் அவுட். 8th இயருக்கு அப்புறமா இந்த மெச்சூரிட்டி அமௌண்ட் அன்றைக்கி இருக்கிற கோல்டு ரேட்டில் ஆட்டோமேட்டிக்காக அது மெச்சூர் ஆகி உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிரும். மேஜர் அட்வான்டேஜ் என்னென்னா, அந்த கிரெடிட் ஆகிற அமௌண்ட் வந்து எக்ஸம்ஷன் ஃப்ரம் டேக்ஸ். அதுக்கு எதுவும் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் எதுவும் கிடையாது, டேக்ஸ் எக்ஸம்ஷன் உண்டு. ஸோ இதெல்லாம் தான் அட்வான்டேஜ் ஆஃப் எஸ்ஜிபி. அண்ட் பப்ளிக் இதனால தான் இதை நோக்கி அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே சார், கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட இந்த கோல்டு பாண்ட்ஸை ப்ரொமோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கான ரீசன் என்ன சார்? ஆக்சுவலாக பார்க்கணுன்னா, உங்களோட எனி இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்ன்ஸில் வந்து டைவர்சிஃபிகேஷன் ஒன்று சொல்கிறோம். ஏன்னா எல்லாத்தையும் ஒரே இடத்துல குமிச்சு வைக்கக்கூடாது, ப்ளஸ் டைவர்சிஃபிகேஷன் வேணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த டைவர்சிஃபிகேஷன் பார்க்கும்போது நம்ம நார்மலாக ஒரு இண்டிவிஜுவல் போர்ட்ஃபோலியோவில் அப் டு 10 to 20% வரைக்கும் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இன்னொன்று அந்த கோல்டோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ரெகுலேட் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஃபிசிக்கல் கோல்டாக வாங்கினீங்கன்னா உங்களால் ஒரு ரெகுலேஷன்ஸ் இருக்காது, யார் எவ்வளோ வாங்குறா அப்படிங்கிறது தெரியாது. வேறஸ் இது வந்து நீங்கள் கவர்மெண்ட் மூலமாக வாங்கும்போது உங்களோட கோல்டு அக்யூமுலேஷன்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து எவ்வளோ போகுது அப்படிங்கிறது தெரியும். ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கும். இன்னொன்று வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் இட்ஸ் நீட் ஃபார் கவர்மெண்ட். பிகாஸ் அந்த ஃபண்டை வச்சுருந்தா தென் தே கேன் ஜெனரேட் ரெவென்யூ அண்ட் தே கேன் டூ தேர் ரொட்டீன் ஒர்க் இன் ஃபார் பப்ளிக்.
ஓகே சார். இப்போ வந்து நார்மல் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டுன்னு இப்போ ஃபிசிக்கல் கோல்டு வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா என்னால் வந்து ஈஸியாக அதை கேஷாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றாங்க. ஆனால் வந்து சாவரன் கோல்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி பண்ண முடியாது. ஒரு டென்யூர் பீரியட் இருக்குது, ஒரு 10 இயர்ஸ் அந்த மாதிரி டென்யூர் பீரியட் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதாவது ஃபிசிக்கலில் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட நீங்கள் வந்து சாவரன் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு இந்த பெனிஃபிட் இருக்குது. ஃபிசிக்கலாக வாங்குறத விட இதில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் இருக்குன்னா அது என்ன பெனிஃபிட் இருக்கும் சார்? ஆக்சுவலாக நான் முன்னாடியே இதை சொல்லணும்னு நினச்சேன். கோல்டு எதுக்காக சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னா, அந்த காலத்தில் எமர்ஜென்சிக்கு வேணும்னா கோல்டை கொண்டு போய் விற்றுருவாங்க, விற்றுருவாங்க. இப்போ ஃபார்மர்ஸ்லாம் எதுக்கு கோல்டு சேர்ப்பாங்க அப்படின்னா, என்றைக்காவது ஒரு நாள் ஒரு பஞ்சகாலம் வருது அப்படின்னா இந்த கோல்டு வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வருஷத்தில் வந்து அறுவடை நடக்கலை அப்படின்னா அந்த சமயத்தில் ஏதாவது ஒரு டிராஃப்ட் வருது, இல்லை அந்த வருஷம் மழை பெய்யாமல் பொய்த்து போச்சு, அறுவடை வரல அப்படின்னா இந்த கோல்டை கொண்டு போய் பேங்க்கில் வச்சு பணமாக வாங்குவாங்க, இல்லைன்னா கோல்டை விற்றுருவாங்க. ஸோ கோல்டு இஸ் அ ஃபென்டாஸ்டிக் கமாடிட்டி ஃபார் கெட்டிங் இமீடியட் லிக்விடிட்டி கிடைக்கிறதுக்கு. ஓகே, அது வந்து ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுறதுக்காக அந்த ஒரு அட்வான்டேஜ் வந்து ஃபிசிக்கல் கோல்டில் இருக்குது. வேற நம்ம சொல்கிற இந்த டிஜிட்டல் கோல்ட்லேயும் நீங்கள் மினிமம் அமௌண்ட், சின்ன அமௌண்ட் வேணாலும் வாங்கிக்கலாம் டிஜிட்டல் கோல்ட்லேயும் இடிஎஃப்லேயும். வேற எஸ்டிபியில் என்னென்னா நீங்கள் 1 கிராம் கூட வாங்கலாம், பட் அந்த லாக்இன் வந்து 5 இயர்ஸ். இது எஸ்டிபி இஸ் மெயின்லி ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் ஹரிசானில் பார்க்கணும். இட் இஸ் நாட் ஃபார் உங்களோட இமீடியட் லிக்விடிட்டி பர்பஸ்க்கு இது கிடையாது. ஒரு உங்களோட போர்ட்ஃபோலியோவில் கோல்டோட பார்ட் இருக்கணும், கோல்டு ஆஸ் அ ஒன் அனதர் கமாடிட்டி உங்களோட பார்ட்டில் இருக்கணும் அப்படின்னா எஸ்டிபி இஸ் அ மேஜர் ஆப்ஷன். அண்ட் கவர்மெண்ட் இஸ் கிவிங் 2.5% இன்ட்ரெஸ்ட் ஆல்சோ ஃபார் தட் எவ்ரி இயர். ஓகே சார். எப்படின்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் ஃபண்ட் வச்சுருந்தீங்கன்னா எவ்ரி இயர் தே ஆர் கிவிங் 2.5% per annum ரிட்டர்ன். ஸோ இதே தான் கோல்ட்லையும் நீங்கள் கோல்ட் பாண்டில் வச்சுருந்தீங்கனாலும் உங்களுக்கு 2.5% வட்டி வந்து கவர்மெண்ட் கொடுத்துருது. ஓகே, இப்போ ஒரு கன்ஃபியூஷன் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வர்றது, இப்போ வந்து ஃபிசிக்கலாக வாங்கும்போது லோ ப்ரைஸில் ஒரு கோல்டு இருக்கும்போது நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன். எனக்கு ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோல்டோட ரேட் வந்து மார்க்கெட்டில் கொஞ்சம் ஹையாக இருக்கும், நான் போய் சேல் பண்ணுறேன், எனக்கு வந்து அந்த மார்க்கெட் ரேட்டே கிடைக்கிது. பட் வந்து இந்த டிஜிட்டல் கோல்டு வரும்போது அதே வந்து நான் லோவாக இருக்கும்போது பர்ச்சேஸ் பண்ணுறேன், எனக்கு வந்து வருஷம் 2.5% இன்ட்ரெஸ்ட் வந்து கவர்மெண்ட் தருது. சரிங்களா? அப்படி இருக்கும்போது அதே மார்க்கெட் ரேட்டுக்கு தான் நான் சேலும் பண்ணுறேன் அப்படின்னா 2.5% வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கவர்மெண்ட் தருது. அதனால கவர்மெண்ட்டுக்கு என்ன ப்ராஃபிட் இருக்கும் சார் ஆக்சுவலாக? ரொம்ப நல்ல கொஸ்டின் இது. கவர்மெண்ட்டுக்கு என்ன ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக கொடுக்குறாங்க. எப்படி இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் ஒன்று இருக்கோ, ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்கோ, அது மாதிரி கோல்டையும் ஒரு ஸ்ட்ரக்சர்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்குள்ளே கொண்டு வரதுக்காக இது கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் சொன்ன சினாரியோவை அப்படியே எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். 2016-17 எஸ்ஜிபி இஷ்யூ பண்ணாங்க. அன்றைக்கி பண்ணும்போது 1 கிராம் வந்து 3019 ரூபா. இன்றைக்கி அதே எஸ்ஜிபி ஆகஸ்ட் மாதத்தில் மெச்சூர் ஆகுது, பிகாஸ் 8 வருஷம் ஆச்சு. இப்போ வந்து அதோட ரேட் அப்ராக்சிமேட்லி 7500 ரூபா. இப்போ இந்த கோல்டு ரேட் கம்மியாக இருக்கிறதுனால அந்த ரேஞ்சில் உங்களுக்கு மெச்சூர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 7500 ரூபா அந்த ரேஞ்சில். சோஃபார் 3019 ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணவர் இன்றைக்கி 7500 எடுக்கிறாரு. அவருக்கு வருஷம் 2.5% இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கு. சோஃபார் கோல்டோட இந்த எஸ்ஜிபியோட ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் பார்த்தோன்னா 10%. வித் திஸ் 2.5% அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 14% ரிட்டர்ன்ஸ் இந்த எஸ்ஜிபி மூலமாக கோல்டில் கிடச்சிருக்கு. வேறஸ் நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த கோல்டை விற்க போகும்போது டெஃபினட்டாக அதுலேருந்து சில அமௌண்ட் எடுப்பாங்க. திருப்பி நீங்கள் எந்த ஃபிசிக்கல் கோல்டை கொண்டு போய் கொடுத்துட்டு கேஷாக வாங்க முடியாது. ஜுவல்லரியில் அவங்க அதை என்ன சொல்லுவாங்கன்னா நகையாக வாங்கிக்கங்கன்னு தான் திருப்பி சொல்லுவாங்க. இல்லை நீங்கள் கேஷாக வாங்குறதுக்கு போனீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அன்றைக்கி டேட்டில் இருக்கிற கோல்டு ப்ரைஸ்க்கு அப்படியே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. பிகாஸ் அவங்க வந்து அதை நார்மலாக ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது ஃபிசிக்கல் கோல்டை சேல் பண்ணும்போது மார்க்கெட்டில் இருக்கிற ப்ரைஸோட கம்மியாக தான் கிடைக்கிறது. ஸோ அப்படி பார்க்கும்போது எலக்ட்ரானிக் கோல்டு இஸ் ஆல்வேஸ் சேஃப். என்ன ஒன்றுனா உங்களால் அதை டச் பண்ணி ஃபீல் பண்ண முடியாது. ஓகே, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு இந்த கோல்டு இம்போர்ட் பண்ணுற அந்த டியூட்டி வந்து அதுவும் அவங்களுக்கு லெஸ் ஆகுது. ஆமாம், கோல்டு இம்போர்ட் கஸ்டம்ஸ் டியூட்டி இப்போ கம்மி பண்ணியிருக்காங்க. அதனால தான் கோல்டு ப்ரைஸே கொஞ்சம் கம்மியாகிருக்கு. ஓகே சார், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாவரன் கோல்டு வந்து லாஸ்ட் பட்ஜெட்டில் 26,000 crore வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக பட்ஜெட் ஒதுக்கியிருந்தாங்க. இப்போ ரீசெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 18,000 கோடி தான் அதுக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இதை வந்து கம்மி பண்ணுறாங்களா கவர்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக? அது வந்து கவர்மெண்ட்டோட டிஸ்கிரிஷன். ஓகே, நீங்கள் கேட்குற கேள்வி நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நிறுத்த மாட்டாங்க. இந்த 4 டிரான்ச்சேஸ் சீரீஸ் எப்படி இருந்தாலும் அதை ஓப்பன் பண்ணி தான் ஆவாங்க இந்த ஃபினான்ஷியல் இயர் 24-25க்கு. பட் இந்த நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணுற அமௌண்ட் இருக்குல்ல, குவான்டிட்டி, அந்த குவான்டிட்டி இந்த வருஷத்துக்கு கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அப்ளை பண்ணுறவங்க எல்லாருக்குமே கிடச்சிடுறது. இன்னொன்றும் இந்த எஸ்ஜிபிஎலோட அப்ளை பண்ணுறவங்களோட
இன்வெஸ்ட்மெண்ட்டோட நம்பர்ஸும் வந்து இயர் ஆன் இயர் ஒவ்வொரு ட்ரான்ச்சேக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஓகே. இந்த லாஸ்ட் ட்ரான்ச்செல்லாம் சிக்னிஃபிகண்ட் எப்படி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து இன்ஃப்ளோ அதிகமாக இருக்கோ அதே மாதிரி இந்த எஸ்ஜிபியோட இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ளோவும் ஒவ்வொரு சீரீஸ்லேயும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது.